அப்பா, அன்னைக்கு நீங்க என்ன விட்டுட்டு போன கோவத்துல இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. சி, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் சாமி மேல எனக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. பெத்த உறவுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இல்லாம போயிடாதுங்கிற வார்த்தை இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு. அதனாலதான் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன்ப்பா. உன்னை நான் என்னோட மகளா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன்னோட கையில தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ணுவியா? சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன். என் உயிரை கூட உங்களுக்காக நான் விடுறதுக்கு தயாரா இருக்கேன்ப்பா. விலை மதிக்க முடியாத உயிரையும் சுமக்க முடியாத பணத்தையும் நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் எதிர்பார்த்ததில்ல. என் வாழ்க்கையில அது எப்பவும் நடக்காது. அதோ உன்னோட அத்தை மீராவை பாரு. தான் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் உன் அத்தை மெலிஞ்சி உடைஞ்சு போயிருக்கா. அப்படிப்பட்ட உன் அத்தை கனவுல உன் மாமா கேபி கனவுல வந்து என் மூத்த புள்ள ககன் என் இறுதி சடங்குல கொள்ளி வைக்கல. குறைஞ்சபட்சம் பிண்ட சடங்கையாவது அவன் கையால செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனாலதான் ஜெர்ரி செய்ய இருந்த பிண்ட சடங்கை நிறுத்தி ககன் கையால தான் இந்த காரியத்தை செய்ய வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க உன்னோட அத்தை. அவனால பண்ண முடியாதுன்னு சொன்னா இவ்வளவு தூரம் நீ காதலிச்ச உன் காதலுக்கு அர்த்தமே கிடையாது. உன்னை காதலிக்கிறேன்னு அவன் சொன்ன அந்த வார்த்தையில அப்ப உண்மை இல்ல. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட மறுபடியும் நான் சொல்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. நீ அந்த சடங்க ககன் கையாலே நான் சொன்னபடி செய்ய வச்சேனா நான் உன்னை மகளா ஏத்துக்கிறேன். நீ இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம். இந்த அப்பாவோட பாசமும் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த விஷயத்தை உன்னால பண்ண முடியாம போச்சுன்னா நான் அதே பிண்டம் வைக்கிற சடங்க என்னோட மக பூமிக்கு பண்ணுவேன். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்புமா, விட்டுறாத. அது எப்படி விடுவா சித்தி? அவளுக்கு அவங்க அப்பான்னா உயிராச்சே. இந்த உலகத்தை விட்டு போன கேபிக்கு ககன் கையால பிண்டு பிரதானம் செய்ய வச்சா அது ஒரு விதத்துல புண்ணியம் தானே. புண்ணியமும் பாசமும் ஒன்னா கிடைக்க போகுதுன்னா பூமி மாதிரி ஒரு புத்திசாலியான பொண்ணு எப்படி விட்டு கொடுப்பா? அப்படிதானே பூமி? பாத்தியா சித்தி, பூமி என்ன எவ்வளவு திமிரா பாக்குறான்னு? அவ தோள் மேல அவங்க அப்பா தூக்கி வச்ச பாரத்தை சுமந்தே தீருவேன்னு அந்த திமிர் அவ பார்வையில இருக்கு. என்ன மறுபடியும் ஏதோ ஒரு புது டிராமாக்கு ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்க? உன் டிராமாவை கேட்டுக்கிட்டு இருக்க அளவுக்கு என்கிட்ட எல்லாம் பொறுமைலாம் இல்லை. ஐ எம் வெரி பிஸி, ப்ளீஸ் கோ. நீ போயிடுன்னா நான் போயிடுறேன் மாமா. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இங்க பாரு, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட நீ சொல்ற டிராமாவை கேட்கறதே பெட்டர். சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு. இன்னைக்கு நான் புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை மாமா. எல்லாமே உனக்கு தெரியும். சுத்தி வளைக்காத ப்ளீஸ், ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வாசிக்கிறோம். அதான் மாமா, உங்க அப்பா இறந்து போயிட்டாருல்ல. பூமி, கத்தாதீங்க மாமா. நீங்க இல்லைனாலும் கிருஷ்ண பிரசாத் மாமா இந்த உலகத்தோட பார்வைக்கு உங்க அப்பா தான்.
இந்த உலகத்துல நீ இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீ இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லு. என் சின்ன வயசுலயே செத்து போயிட்டாருன்னு நினைச்ச அந்த கசப்பான நினைவை திரும்பி எதுக்கா என் முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்க? மாமா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் சொல்ல நினைக்கிறத முழுசா சொல்ல விடுங்க மாமா. இவங்க பூமி சாரதா தானே மேடம்? சார், நான் சொல்றது கேளு. அம்மா பூமி, என் கூட கொஞ்சம் வாமா, நான் உன்கிட்ட அவசரமா பேசணும். என்னாச்சு அத்தை? ஐயோ, முதல்ல நீ வாமா, நான் சொல்றேன். வா. அத்தை, கேபி இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச அன்னைக்கு சாரதாவும் பூமியும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பூமிய சாரதா தனியா கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இல்ல. அங்க இருந்து கிளம்புனவங்க இங்க வந்திருக்காங்கன்னா அப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. கனெக்ட் த டேட் மேம். இது 23ஆம் தேதியோட ஃபுட்டேஜ். கேபி ஆக்சிடென்டலா கீழே விழுந்தது 23ஆம் தேதி தான். அப்போ அதே நாள் அன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரோ கேபிய அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் எஸ்பி சார். அப்போ எதுக்கு கேபி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன மாதிரி ரெஜிஸ்ட்ரி ஆகல? என்ன மேம், அவங்க அதை மேனேஜ் பண்ணிருப்பாங்க. பாஸ் பாஸ் பாஸ், கொஞ்சம் பேக், கொஞ்சம் பேக், பேக் பேக். ஆமா, நீ இந்த கெட்டப்ல தான் அந்த கேபிய பாத்தியா? ஆமாம்மா. ஆமா, நீ அத கெட்டப்புங்கிற, அது ஆத்மாவோட செட்டப்புமா. ஐயோ சித்தி, உனக்கு இன்னும் கூடவா புரியல? அது ஆத்மாவா இருந்தா அது எப்படி கேமரால ரெக்கார்ட் ஆகும்? நோ டவுட், அது நம்ம கேபி தான். ஆமா மேடம், அவன் கேபி தான். அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஐயோ, உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆத்மா தேவைப்பட்டா கண்ணுக்கு தெரியும், வேணான்னு நினைச்சா தெரியாது. அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகணும்னு நினைச்சதோ என்னவோ, அதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உயிரோட இருக்கிற கேபி செத்தா மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்னமா இருக்கு? இருக்கு சித்தி, இருக்கு. உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம எஸ்பி சார் அவனை கண்டிப்பா உயிரோட இருக்க விட மாட்டாரு. எஸ்பி சார் கையால சாக கூடாதுங்கிறதுக்காக அவன் இப்படி செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் மஞ்சள் குங்குமத்தை அழிக்காம அந்த சாரதா தெனாவிட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அழிக்காம தடுத்தது ககன் தானேமா? தடுத்த உடனே அப்படியே விட்டுறக்கூடிய ஆள் அவ கிடையாது சித்தி. கேபி உயிரோட இருக்கிறதுனாலதான் அவ இன்னும் மஞ்சள் குங்குமத்தை அழிக்கல.